ஹாய் வியூவர்ஸ், என்னோட முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாக்கா குரேஷா எப்படி நம்ம வந்து நீடில் பிடிக்கணும், அந்த உள்ளன் நூலை வந்து எப்படி எடுத்துக்கணும், எப்படி பிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதில் வந்து சிங்கிள் ஸ்டிச் வந்து நான் சொல்லி கொடுத்தேன், சிங்கிள் குரேஷா. ஸோ இதுலேயும் அப்படி தான் சிங்கிள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம், அதாவது செயின் ஸ்டிச் அண்ட் சிங்கிள் குரேஷா பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஸோ இது வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் டீட்டெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் நூல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சொன்ன மாதிரியே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கணுன்னாக்கா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், கீழே லிங்க் இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நோட் போட்டுக்கலாம். நோட் போட்டு எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்ததுன்னா இந்த இது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். அது கடைசியில் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நீடில் வந்து நான் வந்து நைஃப் மாதிரி பிடிக்கிறேன். வேணும்னா உங்களுக்கு என்ன பென் மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். எல்லாருக்கும் எப்படி பல மாதிரி டிசைன், அதாவது பிடிச்சிக்கிற இது இருக்குது, எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ நான் வந்து நைஃப் மாதிரி பிடிக்கிறேன். நைஃப் மாதிரி பிடிச்சி என்னோட 3 விரல் இங்கே போகுது, 1 விரல் இங்கே, இதை நான் வந்து டைட் பண்ணிக்கிறேன். இந்த இது எனக்கு டைட்டாக இருக்குது. இங்கே வந்து நான் வந்து லூஸ் வச்சுருக்கிறேன், ஏன்னா எனக்கு அப்போ தான் இழுக்குமே இது கரெக்டாக இருக்கும். இது வந்து டைட்டாக இருக்குது. ஸோ இதை பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு நீடில் வந்து நான் இங்கே பிடிச்சிருக்கிறேன். ஸோ இந்த பேஸ் வந்து எனக்கு எல்லா இந்த நீடில் இந்த ரவுண்டு எல்லாமே இந்த சைஸ்க்கு தான் இருக்கும், இந்த சைஸ்க்கு இருக்காது. இங்கே இருக்குல்ல, இங்கே இருக்காது. ஸோ வாங்க, நீடில் இருக்குது அண்ட் லூப் இருக்குது. இங்கே வந்து டைட் பண்ணியிருக்கோம். இப்படி இருக்குது. ஸோ இந்த நூலை வந்து நான் இதில் பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சி எடுத்து இப்படி உள்ள இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறேன் நான். பாருங்க, இப்போது நம்ம சிங்கிள் ஸ்டிச் போடலாம். சிங்கிள் ஸ்டிச்சுக்கு நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இங்கே முன்னாடி இருக்கிற நம்ம இந்த நீடில் இந்த செயின் ஸ்டிச் இந்த ஹோலை நம்ம எடுக்க போகிறதில்ல, அதுக்கு அடுத்ததில் இந்த இருக்குது இல்லையா, இங்கே தான் நம்ம வந்து விட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இது நம்ம சேர்த்துக்க மாட்டோம், அதனால் இதை எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நமக்கு இங்கே ஹோல் தெரியுது இல்லையா, அந்த ஹோல் உள்ள விட போகிறோம். விட்டாச்சு. விட்டுட்டு yarn over, pull through 2 இருக்குது. இப்போது yarn over, pull through and release the, அந்த 2ஐயும் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ 1 இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் அடுத்ததில் உள்ள அந்த இடத்துக்கு அடுத்ததில் உள்ள இதில் போகிறோம். போய் அதை விட்டுடலாம். விட்டுட்டு 2 இருக்கு. yarn over, pull through 2 இருக்கு. yarn over, pull through and release. அதே மாதிரி அடுத்தது நீங்கள் டைட்டாக இருக்குதுன்னு நினச்சிருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி மாதிரி தான் இருக்கும். pull through and release. இப்போ நம்ம கடைசி இதுக்கு வந்துட்டோம். கடைசி இதில் 1 இருக்குது. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் அது ஒரு இது இருக்குது, அதில் உள்ள விடுறோம். 1 yarn over, 2 ஊசி, 2 இது இருக்குது, நீடில் இருக்குது, 2 த்ரெட் இருக்குது. 1 எடுக்கிறோம், yarn over and ரிலீஸ் பண்ணிடுறோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டு இதை இப்படி டர்ன் பண்ணுறோம். அது ஃப்ரண்ட்டில் உள்ளது இப்படி பேக்கில் இப்படி வந்துடுது. பேக்கில் வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து
நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு ஹூக் இருக்கு இல்லையா, இந்த இடையில இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த இதை நம்ம விட போகிறோம். இந்த இது இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்ம வந்து இப்போ உள்ளே விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து செயின் ஸ்டிச் இருக்கும், அதாவது செயின் மாதிரி 2 லூப் இருக்கும். அதுக்கு அடியில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் இருக்குது பாருங்கள். எல்லா இதுலேயும் இந்த மாதிரி ஹோல் தெரியும். அந்த ஹோலில் தான் விட போகிறோம். ஒன்று விட்டு ஒன்று பிடிக்கக்கூடாது. அதாவது இப்போ இங்கே இருக்குனாக்கா இப்படி வரக்கூடாது, மேலே வரக்கூடாது. மேலே வந்தால் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்படி இல்லை, நீங்கள் இதுக்கு 2யும் இப்படி சேர்த்தா மாதிரி பாருங்கள். இந்த 2 இருக்குது பாருங்கள், அந்த 2யும் சேர்த்தா மாதிரி யோனோவோ. இப்போ 2 இருக்குது, யோனோவோ ரிலீஸ். அதே மாதிரி இங்கே 2 இங்கே வந்திருக்கு செயின். இங்கே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த செயின் உங்களுக்கு அங்கே தெரியும். யோனோவோ pull through release. இப்போ பாருங்கள், இதை வந்து கடைசியில் முடிச்சிட்டேன். கடைசியில் ஒன்று இருக்குது, அதை கடைசி பீஸ் இது. கடைசி இதில் நம்ம வெளில விடுறோம். அதை விட்டு யோனோவோ 2 இருக்குது, யோனோவோ அண்ட் ரிலீஸ். ஒரு செயின் ஸ்டிச் அப்படியே திருப்ப போகிறோம். திருப்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச்சஸ் இருக்குது. இது வெறும் சிங்கிள் ஸ்டிச். இது இப்போது அதே மாதிரியே ஃபஸ்ட்டு செயினை விட போகிறோம். செகண்ட் செயினை உள்ளே நம்ம விட்டு அதே மாதிரி எடுத்து பண்ணலாம். இப்போது கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பேஸ் போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் விடுறதுக்கு முன்னாடியே, அதாவது பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த ஹோல் இருக்கிறது தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரமாக டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு வந்து போய்கிட்டு. இப்போது செகண்ட் ரவுண்ட் சிங்கிள் ஸ்டிச்சு சிங்கிள் குரோஷேவும் ரெடி. இப்போ கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். கடைசி இது இருக்குது. நம்ம கடைசி ஹூக்கையும் உள்ளே விட்டுடலாம். விட்டு யோனோவோ 2 இருக்குது, அது யோனோவோ ரிலீஸ். ஒரு செயின் இப்போ டர்ன் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிங்கிள் குரோஷா போட்டு நீங்கள் கார்னருக்கு கார்னர் இந்த மாதிரி ஒரு செயின் கொடுத்து டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.